Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mount 2 and on movie review segmentல ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒர்த் வாட்ச்னா ஹாலிவுட் மூவிஸ் என்னங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபியூரோசா தி மேட் மேக்ஸ் சாகா. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி சிவில் வார். இந்த மூவிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி ஃபியூரோசா மேட் மேக்ஸ் சாகா. 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி ஒர்த் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். 2015ல ரிலீஸ் ஆன ஃபியூரோசா மூவியோட ஸ்டாண்ட் அலோன் ப்ரீக்வலா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃபியூரோசாவோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி என்னங்கறத பார்ட் ஒன்னா இந்த மூவியை வச்சு ப்ரீக்வலா எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் சின்ன பிள்ளைய அவங்க கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ராபரி பண்ண வந்த திருடங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு போய் அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அம்மா களத்துல இருக்கும்போது வில்லன் கேங்கால அம்மா சாகப்படுறாங்க. அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூரோசா ஃபிலிமோகிராஃபில ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே ஒருத்தர் வச்சுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ்ஸ் பதிலும் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸா அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸை நிறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வேற லெவல்ல இருந்துச்சு. அதுதான் இந்த மூவிக்கு மிகப்பெரிய ஹைலைட்டாவும் அமைஞ்சிருக்குங்கிறது அப்பட்டமா தெரியும். ஸ்டோரி வைஸ் ரொம்ப யூஸ்வலான ரொட்டீனான ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா டெம்ப்ளேட்ல தான் எடுத்திருப்பாங்க. ஸ்கிரீன் டைம் ஆவரேஜா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இம்பாக்ட் அண்ட் எமோஷன்ஸ் கேரி அவுட் பண்ணலனாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக மெனக்கெட்டு இருக்காங்க. உயிரை கொடுத்து இப்படி மாஸ் மசாலா மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்களேங்கிறதுக்காகவே சில்லரை சதற விட்டு பாக்குற அளவுக்கு என்கேஜ்மெண்ட் தர நல்ல ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். நீங்களா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா சூப்பராவே பிளேஸ் பண்ணிருந்தாங்க. அடல் கரண்ட் இல்லனாலும் வைலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால தனியா பாருங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்கிரீன் பே நரேஷன் எக்ஸிகியூஷன் சொல்லி பிரமாதமா இருக்கும். சாப்டர் வைஸ் நரேஷன்ல 5 சாப்டரா பிரிச்சு மாஸ் பண்ணி இருப்பாங்க. தி சேம் டைம் இவங்க சொல்ல நினைச்ச விஷயத்தை கன்வின்ஷனலா சொல்லுங்கிறதுக்காக மல்டி டைமென்ஷனல் கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட மிஷன் கோல் என்னங்கறத தாண்டி ப்ராப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலியமாவே நிறைய விஷயத்தை அழகா கன்வே பண்ணிருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபியூரோசா மேட் மேக்ஸ் சாகா மூவிக்கு நம்ம ரேட்டிங்லன்னு கேட்டீங்கன்னா 7.8 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சிவில் வார். 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு வார் டிராமா ஆக்ஷன் மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் சரியில்லாத காரணத்தினால மக்களுக்கும் மிலிட்டரிக்கும் நடுவுல மிகப்பெரிய சிவில் வார் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட ஹீரோயின் போட்டோகிராஃபி ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. களத்துல இறங்கி வார் டிராமா சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே போட்டோகிராஃபி பண்ணணும்னு சொல்லி களத்துல இறங்க அவங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, லைஃப் ஜேர்னியா போட்டோகிராஃபி ஜேர்னலிஸ்ட் என்னங்கறத அழகா இந்த மூவில எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. போராடி உயிரை கொடுத்து ஒரு போட்டோ போர் டைம்ல எடுக்கணுமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற விதமா இந்த படத்தை நிறைய விஷயத்தை அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த மூவில நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப அன்ஆன்சர்டா விட்டுருப்பாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நிறைய விஷயத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் அண்ட் சஜஷன்ஸ் கேட்கிற ஒரு டோன் ஆஃப் மேக்கிங்ல தான் இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன தரமான ஒரு வார் டிராமா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வரக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்குன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அட்டகாசமாக கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த மூவில ரிவெஞ்ச் டிராமாக்கான எத்திக்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம், ஸ்ட்ராட்டஜி டிராமா, ஸ்கேண்டல், ஸ்கேம்னு சொல்லி எப்படி ஒரு கவர்மெண்ட் சரியில்லாதனால இவ்வளவு பெரிய சிவிலியன் வார் கிரியேட் ஆச்சுங்கிற எக்ஸ்பிளனேஷனையும் பதிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்கிறத சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதனால எவ்வளவோ காமன் பீப்புள் பாதிக்கடைகிறாங்க. ஹியூமனிட்டி இல்லாத காரணத்தினால வரக்கூடிய பிரச்சனை என்ன, இவ்வளவு பெரிய பினான்சியல் கிரிஸ்ட் ஏற்படுறதுக்கான காரணம் என்னங்கிற மாதிரியான நிறைய பொலிட்டிக்கல் டிராமா டாக்குமெண்ட்ரி ஸ்டைல நிறைய விஷயத்தை ஹை அண்ட் வார்மோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மூலமா அவங்களை மிரள வச்சிருக்காங்க. சோ டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசன் வாட்சான ஒரு நல்ல ஆக்ஷன் டிராமா ஹாலிவுட் மூவி தான் சொல்லுவேன். இந்த மூவிலும் அடல் கண்டென்ட் இல்லனாலும் வைலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்கனால தனியாவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிவில் வார் மூவிக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வரும். டாடா பை, see you and love you all.